ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி காலையில் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் 13,000 கோட்டா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடத்துலையும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 6:45 போல் காலையில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் காலையில் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஆரம்பித்ததும் காலையில் 6:45 போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ 4 டிக்கெட் தான் எங்கள் ஃபேமிலிக்கு போட்டேன். பேமெண்ட் ஃபெயிலியர்னு பேமெண்ட் ஆகாமையே வந்துச்சு. அடுத்தது வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் 4 நிமிஷம் வந்து யுவர் புக்கிங் இஸ் அனேபிள் டு ப்ராசஸ்ன்னு வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மொபைலில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் 5 நிமிஷம் வந்து 4 டிக்கெட் போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். 300 ரூபாய் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் ஜஸ்ட்டு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கே இந்த மாதிரி பாப்பப் வந்தது. இது சும்மா வீடியோக்காக ரெக்கார்ட் பண்ணுது. வர்ச்சுவல் சேவா நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா மே, ஜூன், ஜூலைக்கெல்லாம் இன்னும் தர்ஷன டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ மே மாதம் போகணுன்னா அதுக்கு முன்னாடி மாதத்துலேருந்து நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த சேவா டிக்கெட் நீங்கள் பார்க்குறது ஏப்ரலில் போட்டது. ஏப்ரலில் போட்டதுனால மேலேருந்து காமிக்குது. மேபி நீங்கள் அதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க ஏதாவது சேவா டிக்கெட்னால் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் கூட தர்ஷன் டிக்கெட் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால தான் வர்ச்சுவல் சேவா நீங்கள் அடுத்தடுத்த மாதத்துக்கு போகிறதா இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சேவா போட்டதுலேருந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்குது. ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் சேவா போட்டதோட தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவைலபிளாக இருக்குது. இது வந்து தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி, சேவா அவைலபிலிட்டி கிடையாது. தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி இவ்வளோ டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. எப்போவுமே சேவா புக் பண்ணி 1 இயர் டைம் கொடுப்பாங்க நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அடுத்தடுத்த மாதத்துக்கெல்லாம் சேவா டிக்கெட் அட்வான்ஸாக புக் பண்ணிட்டீங்கன்னா ரிலாக்ஸ்டாக நம்ம இந்த மாதிரி பொறுமையாக, அதாவது பேமெண்ட்டும் நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எப்போ போகணுன்னு நினைக்கிறோமோ ரேண்டமாக தான் ஓப்பன் ஆகுது. ஏன்னா இப்போ பாருங்கள் நிறைய ரெட் டேட்ஸ் காமிக்குது. ஸோ ரேண்டமாக ஓப்பன் ஆகுது. எந்த டேட் ஆனாலும் ஓகேனா உங்களுக்கு சடனாக போகணுன்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பாருங்கள் மேக்கெல்லாம் காமிக்குது. இது ஏப்ரலில் போட்ட சேவா, அதனால் உங்களுக்கு மேலேருந்து காமிக்குது. ஏதோ ஒரு நாள் நம்ம பிடிச்ச நாளில் பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக போட்டுக்கலாம். அதனால தான் வர்ச்சுவல் சேவா போட்டுக்கோங்க. 300 தர்ஷனம் வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 500 ரூபாய். என்றைக்கு நம்ம சேவா போடுறோமோ ஜென்ரலாக அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போது சப்ஸ்கிரைபர், நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு போட்டேன். பட்டு இப்போ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க சேவா போட்ட அன்னைக்கே நான் தர்ஷன் டிக்கெட்டும் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணுங்கள். அப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வேணால் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைனா நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு தடவை பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்க சொன்னாங்க நான் சேவா போட்ட டேட் அன்றைக்கி தான் தர்ஷன் டிக்கெட் போட்டேன் அப்படின்ட்டு. ஜென்ரலாக இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா சேவா டேட்லேருந்து நெக்ஸ்ட் டேட்லேருந்து நம்ம 1 இயர் எலிஜிபிளாக இருப்போம். பட் இப்போ அவங்க சேம் டேட்லேயே புக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் செக் பண்ணிக்கோங்க. நானும் செக் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். அடுத்த புக்கிங்கெல்லாம் வர்ச்சுவல் சேவா ஓப்பன் ஆக போகும்போது இப்போ ஆகஸ்ட்டுக்கு ஓப்பன் ஆகும்ல, அப்போவே நீங்கள் சேவா டிக்கெட்டை மட்டும் சேவாவை மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 இயர் அவைலபிலிட்டியில் இந்த மாதிரி இப்போ காமிக்குது. இது இப்போ மணி பாருங்கள், இன்றைக்கி காலையில் 10:45 ரெக்கார்ட் பண்ணுது. அவைலபிலிட்டி இருக்குது. பொறுமையாகவே நீங்கள் சேவா டிக்கெட்டையும் போட்டுக்கலாம். அதாவது சேவா மட்டும் ஓப்பன் ஆகிறப்போ போட்டுக்கோங்க. தர்ஷன் டிக்கெட்டும் இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கிறப்போ சடனாக நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ போட்டுக்கலாம். சேவா டேட்லேருந்து 120 டேஸ் கேல்குலேட் ஆகும். மறுபடியும் சேவா புக் பண்ணுறதுக்கு வர்ச்சுவல் சேவாக்கு 10 டேஸ் கேப்பு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க அப்படின்னா இருக்குது டிக்கெட்ஸ், புக் பண்ணிக்கோங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நாளையிலேருந்து ஆண்டுக்கொரு முறை நடக்கும் ஸ்ரீனிவாச பத்மாவதி பரிணயோற்சவம், அதாவது தாயார் பெருமாளோட திருக்கல்யாணம்
சாயந்தரம் 4 மணி போல் மலையப்ப சுவாமி தனி பல்லக்கிலையும், அதாவது நாளைக்கு யானை வாகனம், நாளைக்கு குதிரை வாகனம், அதற்கடுத்த நாள் கருட சேவா. தாயார் தனியாக வருவாங்க. ஃபஸ்ட்டு கோயிலேருந்து வெளியில் வர்றப்போ ஒரு 4 மணி வாக்கில் வருவாங்க. தெற்கு மாட வீதி வழியிலேருந்து மேற்கு மாட வீதி வழியாக வெளியில் போயிடுவாங்க. WQ4 கேட்டில். அங்கேருந்து நாராயணகிரி ஷெட் போவாங்க. நம்மளும் அட்டன் பண்ணலாம். இதுக்கு பேமெண்ட் எதுவும் கிடையாது. 3 நாட்கள் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நலுங்கெல்லாம் பூப்பந்தெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுறத பார்க்குறதுக்கு. ஊஞ்சல் சேவா செய்வாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, பெருசாக. அதில் இசைக்கிறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம அங்கே உட்காந்து கேட்குறதுக்கு. சாயந்தரம் நடக்கும். நாளையிலேருந்து 3 நாட்கள் திருமலையில். நாளைக்கு யானை வாகனத்தில் வருவார், நாளை மறுநாள் குதிரை வாகனத்தில் வருவார், அதற்கடுத்த நாள் கருட வாகனத்தில் பெருமாள் வருவார். ஸோ நீங்கள் திருமலையில் இருந்தாலே மாட வீதியில் இருந்தால் கூட பார்க்கலாம். நம்ம நாராயணகிரி ஷெட் போக முடியல அப்படின்னா கூட ஒரு 4 to 4:30 மாட வீதி, தெற்கு மாட வீதியில் வெயிட் பண்ணுங்கள். தெற்கு மாட வீதியில் வெயிட் பண்ணலாம். W1, W2, W4 கேட் வரைக்கும் மேற்கு மாட வீதியில் வெயிட் பண்ணலாம். ஏன்னா W4 கேட்லேருந்து தான் அவர் WQ4 கேட் வழியாக வெளியில் போவார். ஸோ போகிற வழியிலே நம்ம பெருமாளையும் சேவிச்சுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து 3 நாட்களுக்கு ஸ்ரீனிவாச பத்மாவதி பரிணயோற்சவம். சாயந்தரம் 4 மணி போல் கோயிலுள்ளேருந்து தாயார் 2 பேரும் தனி பல்லக்கிலையும் பெருமாள் வாகனத்துலேயும் மாட வீதி வழியாக நாராயணகிரி ஷெட் போவாங்க. ரிட்டன் வர்றப்போ சேர்ந்து ஒரே பல்லக்கில் வருவாங்க. அதே மாதிரி WQ4 கேட், W4 கேட்லேருந்து வராக சுவாமி கோயில் வழியாக பிரதட்சணம் வந்து கோயில் உள்ளே போவாங்க. அது சாயந்தரம் ஆகிடும். உங்களுக்கு ஒரு மேபி 7-7:30 போல் இருக்கும். அந்த டைம் நோட் பண்ணல. பட் போன வருஷம் நான் அட்டன் பண்ணதுனால இந்த டைம் மட்டும் பார்த்தேன். 4 மணி போல் கோயிலேருந்து வெளியில் வருவாங்க. நாராயணகிரி ஷெட்லேயே நம்ம இருந்து பார்க்கலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 59,602 பேர். இலவச தரிசனத்தில் 6 மணி நேரத்துலேயே நாங்கள் சுவாமி பார்த்துட்டோன்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.46 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 29,280 பேர். இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. தர்ஷன் டிக்கெட் இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் மூலமாக போய் செய்துக்கணும். தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னா 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து செய்துக்கணும். ஒரு லொக்கேஷனில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் லொக்கேஷனில் புக் பண்ணுறதுக்கு அதே லொக்கேஷனில் 30 days டைம் கேப் கேட்பாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆக்டிவ் புக்கிங் இருக்குது அப்படின்னா வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்க, நேற்று செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 1 2 3 4 5 புக்கிங் இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன், இல்லைனா லேட்டஸ்ட் அப்டேட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். SSP லைஃப் ஸ்டைல், SSP திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்னென்ன வழியில் தரிசனம் பார்க்கலாம், நாங்கள் ஜூலை மாதத்துக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தினமும் ஆன்லைனில் கொடுக்குற ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் 9 மணிக்கு கொடுக்குறாங்க. அதுவும் சீக்கிரமாகவே தீண்டுறது, இருந்தாலும் ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஜூலை மாதத்துக்கு உள்ளானது ஜூனில் ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு ஓப்பன் ஆக போகிற ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் பற்றின இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனும் எப்படி புக் பண்ணணுங்கிற ப்ராசஸும் ஷேர் பண்ணுறேன். மே மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணுங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.